ஜால் டைம்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தேர்தல் சூடு பிடித்திருக்கும் இந்த நேரத்தில் ஒரு அட்டகாசமான அதிரடியான ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு படம் வெளிவந்திருக்கு. அந்த படம் வேற எந்த படமும் இல்லை, நம்ம உரியடி 2 அப்படிங்கிற அந்த படம் தான். அந்த படம் பேசக்கூடிய அரசியல் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக அலசி ஆராய போகிறோம். முதலில் உரியடி 2. உரியடி 2 அப்படிங்கிற படத்தை இந்த நேரத்தில் எப்படி ரிலீஸ் பண்ண விட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா தொடர்ந்து அரசியல் படங்கள் கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளாயிட்டே இருக்குது. இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே, அதுவும் அரசியல் பேசக்கூடிய படங்களாக இருந்தால் சர்ச்சைக்குள்ளாயிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் எந்தவித ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல், ஒரு சர்ச்சைகள் இல்லாமல், எந்த ஒரு கேஸையும் எதிர்கொள்ளாமல் உரியடி 2 அப்படிங்கிறது நேரடியாக திரையை ஹிட் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுக்கு கண்டிப்பாக நம்ம சென்சாருக்கு பாராட்டுக்களை சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க நினச்சாதான் இந்த சமூக பொறுப்புள்ள இந்த மாதிரி கருத்துக்கள் நிறைஞ்ச ஒரு படத்தை இவ்வளவு சுதந்திரமாக, கருத்து சுதந்திரத்தோட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் சென்சாருக்கு முதல்ல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நம்ம படத்திற்குள்ளே போகலாம். இப்போ இந்த படம் என்ன மாதிரி ஒரு அரசியலை பேசுது அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த படம் பேசக்கூடிய அரசியல் என்னன்னா, யாருமே ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு டேக்லைனை எடுத்துட்டு இந்த படம் முழுக்க அவங்க இளைஞர்கள் அரசியலில் தலையிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காத்திரமாக சொல்லி, இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம், ஏற்கனவே இவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்டமைப்பு, இந்த சாதிய கட்டமைப்பு, இது எல்லாத்துக்கும் மேலே இளைஞர்கள் அதையெல்லாம் புறந்தள்ளி ஒரு மானுடத்திற்கான அரசியல், ஒரு மனிதத்திற்கான அரசியல், இந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் உரியடியுடைய கதை. என்ன எப்போவுமே எல்லாருமே அது என்ன கதை அப்படிங்கிறத ரிவ்யூலெலாம் சொல்லுவாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ரிவ்யூ. இந்த படம் என்ன அரசியல் பேசுது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். முதல்ல ஒரு அதகலம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அந்த காட்சி அமைப்புகள் முதல்ல மக்களுக்கு புரிய வைக்கணும். இன்றைக்கி எவ்வளவோ தொழிற்சாலைகள், எவ்வளவோ நச்சு பொருட்களை எல்லாம் காற்றுல கலந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு நாளைக்கு தூய காற்று கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுவே ஆண்டவன் கொடுத்த புண்ணியங்கிற மாதிரி இந்த காற்றே மாசுபட்டிருக்கு, இந்த காற்றே அரசியலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த படம் ரொம்ப பகிரங்கமாக காட்டுறாங்க. படம் முடிந்து வெளியே வந்த பிறகும் அந்த பயம் மனசில் ஒட்டிக்கிட்டே இருக்குது. எங்கெல்லாம் எப்பெல்லாம் ஒரு தொழிற்சாலையோட ஃபர்னஸை பார்க்குறோமோ, அந்த தொழிற்சாலை மேலே இருக்கக்கூடிய பயம், அது இயற்கை மேலே என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துங்கிற பயத்தை மனசில் சுமந்துக்கிட்டே போகிற மாதிரி உரியடி 2 ஒரு தாக்கத்தை பதிவு பண்ணியிருக்கு. உரியடி 1 அப்படிங்கிறது இந்த மனிதர்கள் சாதியினால் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அந்த சாதிய கட்டமைப்பை பயன்படுத்தி ஒரு சிலர் பயனடைகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நார்மலான ஒரு கண்ணோட்டத்தில், ஒரு சாமானியனுடைய பார்வையிலிருந்து அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படமும் சாமானிய மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்தது, விஜயகுமார் அவர்கள் எப்போவுமே கண்டிப்பாக நிறைய விஷயங்களை கோர்த்து சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த படத்துலையும் நிறைய விஷயங்களை கோர்த்திருக்காரு. அது ஒரு கட்டத்துக்குள்ளே மட்டும் முடியலை. முதலில் மக்கள் படும் அவஸ்தை, அடுத்தது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, அடுத்தது மக்கள் போராடினாதான் அவங்களுக்கு நீதி கிடைக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க நிதர்சன நிலையை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. மேலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள், அது சார்ந்த அரசியல், இது எல்லாம் அது எப்படி அரசியலுக்கு உட்படுத்தப்படுது, அதில் எப்படி ஆளும் அதிகார வர்க்கம் என்ன மாதிரியெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப யாருக்குமே பயப்படாமல் ரொம்ப பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு டைரக்டர் விஜயகுமார் மற்றும் உரியடி அந்த மொத்த குழுவுக்குமே பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி சமூக படங்களை அவங்க கொடுத்துட்டே இருக்கணும். இது மாதிரி சமூக படங்கள் வரும்போதெல்லாம் அந்த மாதிரி இயக்குநர்களையும் டீம்களையும் அணைத்து வாழ்த்த தோன்றுகிறது அப்படிங்கிறத தான் சொல்லணும். ஏன்னா வெகு சில படங்கள் தான் மக்களுக்கான அரசியலை பேசுது. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை மக்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை மக்கள் வரவேற்கணும். அதற்கான மரியாதையை திரையரங்குகளில் போய் பார்த்து அந்த மரியாதையை செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன்.